அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மருத்துவ படிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏழை மாணவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே செலுத்தும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்தும் வகையில் மருத்துவ சேவை கழகத்தில் சுழல் நிதி உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சுழல் நிதியை உருவாக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் மருத்துவ படிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏழை மாணவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே செலுத்தும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்தும் வகையில் மருத்துவ சேவை கழகத்தில் சுழல் நிதி உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சுழல் நிதியை உருவாக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் உதவித்தொகை வரும் வரை காத்திராமல் அரசே அந்த கட்டணத்தை செலுத்தும் எனவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யும். அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த உள்ஒதுக்கீட்டில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கான அந்த கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று தற்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதற்காக அவர்களுடைய கட்டணத்தை உடனடியாக செலுத்தும் விதமாக தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தில் ஒரு சுழல் நிதியை உருவாக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நிதியிலிருந்து மாணவர்களுக்கான கல்வி, விடுதி கட்டணங்கள் போன்றவற்றை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்துக்கு செலுத்தும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழக அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டிற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டத்தை இயற்றியது. அதன்படி இந்த ஆண்டே மொத்தம் 313 MBBS இடங்களிலும் 92 பல் மருத்துவ இடங்களிலும் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கைக்கு கலந்தாய்வு நடைபெற்று மாணவர்களுக்கு ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல பள்ளிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் ஆகிய மாணவர்களின் ஏழ்மை நிலையை மற்றும் பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உதவி கட்டணம் மற்றும் இதர செலவினங்களால் சுமை ஏதும் ஏற்படாத வண்ணம் இந்த செலவினங்களை வழங்குவதற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை மற்றும் இதர கல்வி உதவித்தொகை திட்டங்கள் மூலம் நடைமுறைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். என இந்த கடந்த நவம்பர் 18ஆம் தேதி அன்று 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் MBBS படிப்பிற்கான சேர்க்கை ஆணையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிலையில கலந்தாய்வில் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இடம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கட்டணத்தை செலுத்துவதில் உள்ள சிரமத்தினை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த அறிவிப்பானது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர ஆணை பெற்றிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் கல்வி கட்டணத்தை உதவித்தொகையை அனுமதி கோரும் இந்த ஸ்காலர்ஷிப் அனுமதி வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக செலுத்தக்கூடிய வகையில மருத்துவ சேவை கழகத்தில் ஒரு சுழல் நிதியை உருவாக்குவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த நிதியில் இருந்து மாணவர்களுக்கான கல்வி, விடுதி கட்டணங்கள் போன்றவற்றை அரசே நேரடியாக கல்லூரி நிர்வாகத்திற்கு செலுத்தும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பின்படி அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு சம வாய்ப்பு அளித்து அவர்கள் மருத்துவர்கள் ஆகும் கனவினை நனவாக்கி சமநீதியை நிலைநாட்டி வரலாற்று சாதனை படைத்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடந்த நவம்பர் 18ஆம் தேதி அறிவித்தவாறு மாணவர்களுடைய கல்வி மற்றும் விடுதி செலவினங்களையும் ஏற்று அவர்களுடைய வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று முதலமைச்சர் அவருடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.